ஆ, மிகச்சிற நல்லா மிகச்சிறப்பா நடந்துச்சு. தளபதியினுடைய அந்த உரை வந்து நல்லா எழுச்சியை கொடுத்துச்சு மக்கள், எங்க தொண்டர்கள் கிட்ட. நாங்க இதை உத்வேகமா வச்சு எங்க ஊர்ல போயிட்டு எங்க எல்லா மக்கள்கிட்டயும் போய் சந்திச்சு திட்டங்களை எல்லாம் சொல்லி மிக சிறப்பா இந்த வெற்றியை வந்து நாங்க தளபதி காலடியில நாங்க சமர்ப்பிப்போம்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சிறப்பான ஆட்சி நடக்குது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியை பத்தி யாருமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தலைவர் எல்லா காரியமும் செய்துட்டு இருக்காரு. பெண்களுக்கான நல்ல நலத்திட்டங்கள், இந்த 5000 ரூபாய் பணம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதை 3 மாசம் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்த தளபதிக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். இப்போ இந்த மாநாட்டுல வந்து திருப்புமுனையாக, திருச்சி என்பது திருப்புமுனை, இந்த திருச்சி தான் நம்மளை திருப்புமுனையாக்கும். அந்த அளவுல இந்த மாநாடு நடந்தது. சின்ன சின்ன கட்சிங்க எல்லாம் புதுசா வந்தவங்கலாம் பலது சொல்லுவாங்க. நம்ம 2026ல நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம். 2026 முடிஞ்சும் நம்ம தான் தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்போம். ஆட்சி நடக்கும், நம்ம ஆட்சி தான் நடக்கும், சிறப்பாக நடக்கிறது. அதுக்கான நன்றி, வணக்கம். ஆனா வந்து இந்த அரசு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அரசு எப்ப தொடங்கப்பட்டதோ, எப்ப முதல்வர் ஆனாரோ அப்ப இருந்து பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரணுமோ அத்தனை திட்டங்களும். ஏன்னா பெண்களோட முன்னேற்றம் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம். அதனால ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு கல்வி, பொருளாதாரம், பாதுகாப்பு, மருத்துவம், இப்படி பெண்களை பற்றியே யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இந்த ஆட்சி வந்து மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு ஆட்சி. நேற்று இன்று தொடங்கப்பட்ட கழகம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம். அடிப்படையில் இருந்தே நமது தளபதி அவர்கள் பல போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு சிறை சென்று அப்படியெல்லாம் அவரு மிக எப்படி சொல்றது, அதாவது பல சிரமங்களை கடந்துதான் இன்னைக்கு சிகரம் தொட்டிருக்காரு. இன்னைக்கு அயல் நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியை தான் நமது முதல்வர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு. தொடர்ந்து இந்த தமிழ்நாடு முன்னேறணும் அப்படின்னா நமது தளபதி அவர்கள் தொடர்ந்து முதல்வரா இருந்தா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும். அதே மாதிரி எங்க ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் உயர் திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவரும் நமது அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ அத்தனை திட்டங்களையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து அவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாக மக்கள் உணர்றாக. அதே இது ராமநாதபுரத்திலையும் இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் நிறைய திட்டங்களை எங்க மாவட்டம் அரசினுடைய அந்த திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி நாங்க கலைஞரோட ஆட்சியில 33% கொடுத்திருந்தாங்க. அந்த 33% தான் நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா, பட்டணம் காத்தான் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தேன். அதே போல இன்னைக்கு நமது தளபதியார் ஆட்சியிலையும் நான் ஒரு மாவட்ட கவுன்சிலரா இருந்துகிட்டு இருக்கேன். இந்த பெருமைக்கெல்லாம் தளபதி அவர்களை தான் போய் சேரும். இதே போல பெண்கள் மேல்மேலும் வளரணும், அவர்களும் சிறப்பா இருக்கணும், இந்த தமிழ்நாடு முன்னேறணும் அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பா உணரணும் அப்படின்னா இந்த ஆட்சி மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று கூறி இன்னைக்கு வந்து நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி எல்லாருமே சில இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவரோட பிள்ளை மருத்துவர் ஆகுறது வந்து கிடையாது. ஒரு ஆசிரியரோட பிள்ளை ஆசிரியர் ஆகுதா அப்படின்னு ஒரு சிலர் ஆகுறாங்க. அதே மாதிரி மருத்துவரோட பிள்ளைகளும் ஒரு சிலர் ஆகுறாங்க. எப்படி ஆகுறாங்க அப்படின்னா, அதற்கான தகுதியும் திறமையும் இருந்தால் மட்டுமே அந்த எந்த ஒரு பொறுப்புலையும் நம்ம வர முடியும். தன்னுடைய தந்தை வந்துட்டாங்க, அதனால இந்த பொறுப்புல வர்றது வந்து எல்லாரும் வந்துட முடியாது. எந்த ஒரு பணிக்குமே அவர்களுக்கும் அந்த தனித்திறமை இருக்க வேண்டும். எங்கள் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்களுக்கு தகுதியும் திறமையும் இருப்பதால் மட்டுமே அவர் துணை முதல்வராக இருக்கின்றாரே தவிர அவர் கலைஞருடைய பேரன் என்பதாலோ முதல்வருடைய பையன் என்பதாலோ அல்ல. அவருடைய தனி திறமையால் அவருக்கும் மக்கள் வாக்களித்து மக்கள் பிரதிநிதியாக அவர் வந்த பிறகுதான் இன்று துணை முதல்வராக ஆகி இருக்கின்றார். இது வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் கொடுத்த பொறுப்பு இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரும். அதனால் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். ஆகவே இந்த அரசு மீண்டும் மீண்டும் வர வேண்டும். இப்படி மக்கள் வெள்ளத்தை இதுவரையிலும் நான் பார்த்ததில்லை. முதலாக இவ்வளவு கூட்டத்தை 10 லட்சம் என்று கூறினார்கள். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதில் கலந்து கொண்டு தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க என்ற கோஷம் இந்த விண்ணை பிளந்தது. இதே போல் நமது தமிழக முதல்வர் மீண்டும் மீண்டும் வர வேண்டும்.
மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கின்றது என்பது இந்த ஒரு மாநாடே சாட்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய திராவிட மாடல் கதாநாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மகத்தான திராவிட நாயகர் மீண்டும் 2.0 ஆட்சியை மிக அற்புதமாக தமிழர்களுக்கு வழங்குவார் என்பதை இன்று சூளுரைத்து எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் அத்தனை மக்களும் இன்று எழுச்சியோடு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் வீடு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. மீண்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் ஆவலா இருக்கிறாங்க. 200க்கு மேல் நாங்கள் ஆட்சி பிடிப்போம் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாநாடு எதிர்பார்த்ததை விட மிக மிக சிறப்பாக நடந்தது. அதோட தலைவருடைய எழுச்சி உரை ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு உற்சாகமான மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு. 5 ஆண்டு கால ஆட்சியும் 2026 வரப்போகிற வெற்றிக்கு ஒரு அச்சாரமா இந்த மாநாடு இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் யாரும் இருந்த இடத்த விட்டு எந்திரிக்காத அளவுக்கு தலைவருடைய உரையை கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான மாநாடா இருந்துச்சு. எத்தனை விமர்சனம் வந்தாலும் சரி, அது இல்ல, அவங்க குடும்பத்துல உள்ள சமாச்சாரம். அவரும் நானு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு மகளிர் தினத்தை கொண்டாடுறாரு. உண்மையான மகளிராக இருக்கக்கூடிய அவர் மனைவியையும் பிள்ளைங்களையுமே பார்க்க முடியாது. அவரு மகளிரை பத்தி பாதுகாப்புன்னு பேசுறது தப்பு. தமிழ்நாட்டில் தான் உண்மையிலே பெண்களின் உரிமை, பெண் சுதந்திரம், பெண் முன்னேற்றம், பெண் வெல்லும் தமிழ்நாடுங்கிற மாதிரி வச்சிருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அதனால இந்த விமர்சனங்கள் எல்லாம் தவிடுபடியாக்கி இன்னும் 60 நாள்ல மிகப்பெரிய வெற்றியை குவிக்க போகுது தமிழ்நாடு. கழக தலைவர் தலைமையில இந்த திருச்சியில 12வது மாநில மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தலைவர் அவர்கள் 2026க்கான 2.0 திராவிட மாடல் ஆட்சியில ஆட்சியை உறுதியாக அளிப்போம் என்று எங்களுக்கு சூளுரைத்துள்ளார். பெருநூறு இந்த பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க ஒழிக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிட்டுள்ளார். அவருடைய உத்தரவின் பேரிலே தமிழ்நாடு முழுவதும் தளபதி அவர்களின் குரல் ஒலிக்கும். 2026 திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமையும் என்பதை நேரத்தில் கடுமையாக கூறிக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்பாடு பண்ணிட்டு நல்ல சாப்பாடு வசதி, தண்ணி வசதி எல்லாம் போக்குவரத்து நல்லா இருந்தது. நல்லா பண்ணாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. பரவாயில்ல. நாங்கள் திருவாரூர் மாவட்டம். எனக்கு திருவாரூர் மாவட்டத்துலேருந்து திருவாரூர் ஒன்றியம் அதெல்லாம் வந்திருக்கோம். பஸ்ஸில் தான் வந்தோம். வந்துட்டு நல்லா சிறப்பாக முடிஞ்சுது. இங்கே நம்ம திருச்சி மண்ணில் பல மாநாடுகளை நம்ம சந்திச்சிருப்போம். ஆனால் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடுக்கு திருச்சி மாநாடு இந்த 2026 மிகப்பெரிய பிரம்மாண்டமாக திகழும். இங்க வந்துக்கிற கூட்டம் எல்லாம் சாதாரண வந்த கூட்டம் இல்ல. கட்சியாலும் உணர்வாலும் அண்ணாவாலும் பெரியாராலும் அவர்களால் வளர்க்கப்பட்டு பேரறிஞர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலோட இப்ப இருக்கிற நம்ம முதல்வர் தமிழ்நாட்டிலே அகில இந்தியா அளவில் தமிழ்நாட்டில் மிக சிறந்த முதல்வர் என்று பேர் போன நம்ம முதல்வர் இன்று தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதைக்கு மேலும் மேலும் கொண்டு போயிருக்கிறார். பாத்தீங்கன்னா நம்ம எஜுகேஷனை பாத்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டுல நம்பர் 1 கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மருத்துவத்துறையில நம்பர் 1 கொண்டு வந்திருக்காங்க. விளையாட்டுத்துறையா பாத்தீங்கன்னா போன வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்தாங்க. விளையாட்டுத்துறையெல்லாம் எங்க இருந்ததுன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல விளையாட்டுத்துறைய எந்த அகில இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. மகளிருக்கும் இன்னைக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற ஒரு முன்னெடுப்பு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வெற்றி பாதையை தூக்கி கொண்டிருக்காங்க. ஆகையால் வருகின்ற 26 சட்டமன்ற தொகுதி ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும்.